Hi all cricket lovers, warm welcome to all. Manivelan Memorial Trophy 75K டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபினாலி அந்த சீசனில் இருக்கும். கிராண்ட் ஃபினாலி மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் எம்சிசி வெர்சஸ் ஈகிள்ஸ் புதுக்கோட், தமிழ்நாடு அண்டு கேரளா. கிரேட் ஃபைனல்னு சொல்லலாம். சூப்பர்பான ஒரு வென்யூ. இந்த மேட்ச்க்கு வந்து என்ன ஃபார்மெட்னு பார்த்தீங்கன்னா 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளே அப்படியே கண்டினியூ ஆகும். இவங்க 2 பேருக்கான டாஸ் செஷனில் ஈகிள்ஸ் புதுக்கோட் டாஸ் ஆன் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஈகிள்ஸ் புதுக்கோட் டீமுக்காக 2 பேட்டர்ஸ் விக்கெட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஸ்லால் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கரில் ஸ்ரீஜித் இருப்பார். 2 பேருமே ஒரு டெட்லி ஓப்பனிங் பேர். எம்சிசி சேலம் டீமுக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக மணி வந்திருக்காரு. மணி ஓப்பன் தி அட்டாக். லெட்ஸ் டைவ் இன்டு தி ஃபைனல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், குட் ஷாட். ஃபர்ஸ்ட் ஒன்னே ஆறா அப்படின்னு பார்த்தா எஸ், க்ளோரியஸ், அப்சல்யூட்லி க்ளோரியஸ். இங்கே ஃபைனலுக்கே உரித்தான முறையில் ஒரு சிக்ஸரோட ஆரம்பிக்கிறாங்க ஈகிள்ஸ் புதுக்கோட். ஈகிள்ஸ் புதுக்கோட் பற்றி சொல்லணும்னா லாஸ்ட் இயர் திருப்பூர் மேக்ஸிமஸ்க்கு அகேன்ஸ்டாக இவங்க லாஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் ரன்னர்ஸ் அப். இந்த முறையும் ஃபைனல்ஸில் இருக்காங்க. 2 டீமுமே வந்து அவங்களோட லீக் மேட்சஸ், குவார்டர் ஃபைனல்ஸ், நாக் அவுட்ஸ் எல்லாத்துலையுமே பர்ஃபார்ம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. பால் நம்பர் 2, குட் ஷாட். இந்த முறை பால் நிறைய விட்டு இருந்துச்சு. நல்லா 2 ஸ்டெப் பின்னாடி வந்து ஒரு பேக் ஃபுட் பாஞ்ச் கொடுத்துருக்காரு. இது பவுண்டரி அமாறுது. 1 பவுன்ஸ்ல அக்ரெசிவ் ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு. இருக்காங்க பால் நம்பர் 3, லாஸ்ட் பால் வைட் போட்டதுனால ரீபால். அகைன் ஹைட்ல தூக்கி விட்டுருக்காரு. 2 ஃபீல்டருமே அதை சேஸ் பண்ண, ஒரு ஃபீல்டர் லீவ் விட்டுன்னு கேட்ட அந்த கேட்சும் எடுத்திருக்காரு. இங்க விக்கெட் நம்பர் 1 காலி. 3வது பால்ல ஃபர்ஸ்ட் 2 பால் ஒரு எலக்ட்ரிஃபையிங் ஸ்டார்ட் கொடுத்த பேட்ஸ்மேன் ஸ்ரீஸ்டால் 3வது பாலோட விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு போறாரு. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ், டீமோட ஒரு முக்கியமான ஒரு ரிலையபிள் பிளேயர் விவேக் மோகன் கம்ஸ் டு தி கிரீஸ். லாஸ்ட் பால் வைட், அகைன் ரீபால் வரணும். குட் ஷாட். இந்த முறை ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, அதை ஃபைன் பண்ணாரு. இருந்தாலும் ஃபீல்டர் நல்லா ரன்னிங் ஓடி அதில் பாலை சேஸ் பண்ணி ஒரு 2 ரன்ஸ் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க. பால் நம்பர் 5, குட் ஷாட். இந்த முறை ஃபீல்டர் வர, ஐயோ ரொம்ப ட்ரை பண்ணாரு. அவர் காலுக்கு கீழே ஒட்டி வந்துச்சு. இதெல்லாம் ஒரு நல்ல ட்ரை. எடுத்திருந்தாங்கன்னா பெரிய விக்கெட்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஃபைனல்ஸ் எல்லாம் எடுத்தாகணும் இந்த மாதிரி கேட்ச் எல்லாம். இருந்தாலும் ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. ஒரு டிஃபென்ஸ் போயிருக்காரு ஸ்ட்ரைட் டு தி பவுலர். டாட்டோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஈகிள்ஸ் புதுக்கோட் 15 for 1. ஃபர்ஸ்ட் ஓவரை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு விக்கெட்டே லூஸ் பண்ணியிருந்தாலுமே நல்ல ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்காக பவுலர் ரவி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எம்சிசி சேலம் டீம் பொறுத்தளவுக்கு அவங்க நிறைய கட்டர் டெலிவரிஸ் போடுறாங்க. நல்ல இடத்துல குத்தி திருப்புறாங்க. அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்னு சொல்லலாம். அது தொடர்ந்து அந்த ஒயிட் பாலுக்கு அப்புறம் ரீபால் வந்தார். இந்த பாலில் ஒரு சிங்கிள் அடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறாரு விவேக் மோகன். பால் நம்பர் 2, ஒரு பெரிய ஸ்விங் அண்ட் மிஸ் டாட். பால் நம்பர் 3, அகைன் ஃபுல்லர் ஒன். ஆக்ஷன் பேக்கட் டெலிவரி போட்டுட்டு இருக்காரு இங்க ரவி. பேக் டு பேக் டாட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், குட் பால். கன்செக்யூட்டிவ் 3 டாட் பால்ஸ். இங்க ஸ்லைட்லி ஒரு பிரஷரை வந்து ஃபேஸ் பண்ணுவாரு. பால் நம்பர் 5, குட் ஷாட். தூக்கி அடிச்சிருக்காரு. அங்க பெரிய ஓப்பன் இருந்துச்சு. கரெக்டான இடத்துல ரைட்டான ஏரியாவில் பாலை பிளேஸ் பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல் 4 runs ஆன் தி போர்டு ஈகிள்ஸ் புதுக்கோட் சைடில். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளே. அவுட் சைட் ஆஃப்ல ஒரு ஃபுல் லென்த் யார்க்கர். இந்த பால் லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் மட்டும்தான். இந்த ஓவர் வெறும் 7 ரன்னுக்கு போட்டிருக்காங்க. உண்மையாகவே ஒரு சூப்பரான ஓவர். அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஈகிள்ஸ் புதுக்கோட் 22 for 1. ஓவருக்கு 10 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எம்சிசி சேலம் டீமுக்காக தேர்ட் ஓவர் போறதுக்காக 3வது நியூ பவுலர். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் 2 பாலுமே வைட். அகைன் ஃபர்ஸ்ட் பால் வராரு. குட் ஷாட். கேப் இருக்கு. ஃபீல்டர் சேஸ் பண்றாரு. ஐயோ பிடிச்சிருக்காங்க. வெல் ஸ்டாப். 2 runs ஆன் த போர்ட். இது வரைக்கும் 5 பால் போட்டிருக்காரு. அதில் 4 வைடாக இருக்குது. ஒரே பால் மட்டும் தான் 2 போயிருந்துச்சு. இப்போ பால் நம்பர் 2, குட் பால். உள்ள குத்தி திருப்பி இருக்காரு. டாட். பால் நம்பர் 3, ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்காரு பேட்ஸ்மேன். இதில் ஒரு பவுன்சி டெலிவரி. இந்த பால் 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கையில் போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4, இந்த மாதிரி விவேக் மோகன் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். குட் ஷாட். அக்ராஸ் ஆஃப்ல ஏறினாரு. 1 ஹேண்டில் அந்த ஷாட் ஆடினாரு. இங்க ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5, குட் ஷாட். பால் வர விட்டு எடுத்து அடிச்சிருக்காரு. 6. எஸ், ஓவர் லாங் ஆன் தலைக்கு மேல ஒரு பெரிய 6 எடுத்துட்டு வராரு பேட்ஸ்மேன் ஸ்ரீஜித்.
லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். குட் ஷாட். இந்த முறை பால அகைன் அதே ரீஜன்ல சென்ட் ஆஃப் பண்ணிருக்காரு. இதுவும் மாறு டபுள் தமாகா பேக் டு பேக் பிகிஸ் ஃப்ரம் ஸ்ரீஜித். At the end of the third over, Eagles புதுக்கோட் 42 for 1 ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஓவர் மட்டும் 10 பால் போட்டிருக்காரு அவரு. மொத்தம் அந்த ஓவர் மட்டும் 20 ரன் வந்திருக்கு அவங்க டீம் போர்டில். நெக்ஸ்ட் நியூ பவுலர் தன்ராஜ், ரைட் ஆம் பவுலர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன்று பால் யாரில் தான் இருக்கு. ஃபீல்டர் வந்திருக்காரா வரலைங்க. நோ மேட்ச்ல வந்திருக்கு. ரெண்டாவது ரனுக்காக அழுத்துறாங்க. வெல் ரன்னிங் 2 runs ஆகும். பால் நம்பர் 2 தன்ராஜ் 2 விவேக் மோகன் ஏறிட்டாருங்க. பாலும் தவறு. பவுண்டரி 1 பவுன்ஸ்ல போயிருக்கு. பால் நம்பர் 4 குட் ஷாட். ஆனா ஏறி இருக்குங்க. கரெக்டான கனெக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் வர இந்த கேட்ச்ல எந்த தவறும் எடுத்திருக்காரு. எஸ் விவேக் மோகன் 7 பால்ல 11 ரன், ஒரு பவுண்டரி மட்டும் அடிச்சு அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. விக்கெட் நம்பர் 2. அவங்க 48வது ரன்ல போகுது. 2 விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் கெயில் குட்டப்பன். பால் நம்பர் 4 லாயர் ஃபுல் டாஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டாரு. கிரவுண்டட் ஆடி இருக்காரு. அங்க ஃபீல்டர் ஸ்ட்ரகிள் பண்ண இதுவும் 2 ரன்னா மாத்தி இருக்காங்க. லாஸ்ட் பால் டாட் போட்டிருந்தாரு. இந்தோட லாஸ்ட் ஒன் ஸ்டெப் ஃப்ரண்ட் பாய் குட் ஷாட் அடிச்சிருக்காரு. செம்ம ஷாட்டுங்க. இங்க ஒரு டிஃபரெண்டான ஷாட் அடிச்சிருக்காரு. At the end of the 4th over, Eagles புதுக்கோட் 56 for 2. 4 ஓவரில் 56 ரன். கரண்ட் ரன் ரேட் 14 இருக்கு. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 ஓவர் தான் இருக்கு. அந்த 2 ஓவரில் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ண பார்ப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் ஓவர் போறதுக்காக ரவி வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் ஆல்ரெடி ஒரு ஓவரில் 7 ரனுக்கு போட்டிருந்தாரு. ஒரு ஓவர் போட்டு ஆனா ஃபர்ஸ்ட் பால் ஹெலிகாப்டர் ஹிட். எஸ் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் ஃப்ரம் ஸ்ரீஜித். அவர் கிளியர் பண்ற 3வது 6. தொடர்ந்து சிக்ஸர்ஸ் அண்ட் பவுண்டரியில டீல் பண்ணிட்டு இருக்காங்க கேரளா. பால் நம்பர் 2 குட் ஷாட் அகைன். another one அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, கையில மாடி இருக்கு. அங்க சத்யா இருக்காரு. இந்த முறை ஒரு ரிவெஞ்ச் நடந்திருக்கு. ஹெலிகாப்டர் ஷாட்கான முயற்சி. ஆனா இந்த முறை அவர் கையிலே தஞ்சம் புகுந்திருக்கு. பால் ஸ்ரீஜித் கான் ஃபார் 26. 13 பால்ஸ்ல 3 சிக்ஸர், ஒரு பவுண்டரி. அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. இவரும் ஒரு ஃபெமிலியரான பிளேயர் பாலக்காடு ரீஜியன்ல. ஃபயாஸ் தேர்ட் டவுனுக்கு அப்புறம் குட் ஷாட். ஃபர்ஸ்ட் ஒன்னு எக்ஸலன்ட் ஷாட் மேக்கிங். ஒரு ஃபுல் ஷாட் ஆடி இருக்காரு. வார்ம் வெல்கம். கண்டிப்பா பெரிய ஷாட்டுக்கான இதுல தான் இருக்காங்க. இங்க ஒரு அவுட் சைட் எட்ஜ், ஒரு சிங்கிள். கெயில் குட்டப்பன் நம்ம டோர்னமெண்ட்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். அகைன் அதே மாதிரி போயிருக்காரு. லாஸ்ட் ஓவர் எப்படி போனாரோ இந்த முறை ஃபீல்டர் கையில ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர் குட் ஷாட் அடிச்சிருக்காரு. ஃபிளாட்டா போயிருக்கு. ஃபீல்டர் கையில 1 பவுன்ஸ்ல தஞ்சம் மூது இருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. அட் தி எண்ட் ஆஃப் த 5th ஓவர் ஈகிள்ஸ் புதுக்கோட் 71 for 3. லாஸ்ட் ஓவர் சந்தோஷ் படம் வந்திருக்காரு. சாரி, இந்த இன்னிங்ஸ்க்கான லாஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பாலே ஃபீல்டர் மிஸ் பண்ண பவுண்டரி. இலவச 3 ரன்கள். இந்த இடத்துல தவறு பண்றாங்க ஃபீல்டிங்ல. ஸ்பீடா வந்தாரு, எடுத்துருக்கலாம். 3 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போகுது அவங்க போர்டில். பால் நம்பர் 2 அங்க நான் செகண்ட்ல கீப்பர் ஒரு த்ரோ வீசினாரு. அங்க ஃபயாஸ் அவரோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்றாரு இந்த இடத்துல. லாஸ்ட் 3 பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் குட் ஷாட். எங்கயோ தூக்கி எடுத்திருக்காருங்க. 1.5 ரவுண்ட்ஸ் பக்கம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுச்சு. டீமுக்காக வர 7வது 6 கெயில் குட்டன் கிளியர் பண்ற 2வது மேக்ஸிமம். அகைன் 3 ஸ்டெப் முன்னாடி போய் அங்கேயே ஸ்டான்ஸ் பண்ணியிருக்காரு. நோ பால் கால். லாஸ்ட் பால் ஹைட் நோ பால். அகைன் ஃப்ரீ கிட் டெலிவரி. எஸ் bigger one into the crowd. சூப்பரான ஷாட். பேக் டு பேக் பெரிய ஷாட்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவர் கிளியர் பண்ற 3வது மேக்ஸிமம். லாஸ்ட் ஒன். இந்த பாலை இறங்கி போனாரு. ஒரு பவுன்சர் டெலிவரியா பால் பவுலர் நல்லா யோசிச்சு போட்டிருக்காரு. இந்த பால் ஒரு 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க விக்கெட்ல. 3வது ரனுக்காகவும் அழுத்துறாங்க.
எஸ் 2 ரன் இங்கே கவுண்ட் ஆகும். 3 9 விக்கெட் விட்டுருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஈகிள்ஸ் புதுக்கோட் 90 for 5 ஆடி இருக்காங்க. 91 ரன்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எம்சிசி சேலம் டீமுக்காக பயங்கரமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஈகிள்ஸ் புதுக்கோட் வெறும் 6 ஓவரில் 90 ரன்னா 15 ரனுக்கு மிகாமல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரைக்ல வந்து எம்சிசி சேலம் டீமுக்காக 360 பிரதாப், நான் ஸ்ட்ரைக்கர்ல அஜித் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் முஜீப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்ச அளவுக்கு கேபிட்டலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வைட், ஃபர்ஸ்ட் 2 பாலுமே வைட், 2 ரன்ஸ் அவங்க போர்டில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் அகைன் ரீபால் போறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் கேட்ச் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி, ஃபீல்டர் இருக்காரு, அவர் போட்ட கரெக்டான பால் 360 பிரதாப் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. புல் ஷாட்டுக்கு போனார், பால் நல்லா ஹைட் ஏறிடுச்சு, டிஸ்டன்ஸ் போல. விக்கெட் நம்பர் 1 காலி. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் விக்கி. அகைன் ஒரு பவுன்சர் டெலிவரி, டாட். கடைசி 2 பாலுமே வைட். அகைன் நல்ல லைனில் வந்திருக்காரு, டாட் பால். சேலம் டீம்லையும் இதே மாதிரி தான். ஒரு ஓவருக்கு ஒரு பவுலர் 4 வைடு போட்டிருந்தாரு. அந்த ஓவர் மொத்தமாக 10 பால் வீசியிருந்தாரு. இந்த ஓவரும் அதே மாதிரி தான் 4 வைடு இது வரைக்கும் வந்திருக்கு. பாலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாருன்னா இவரும் 10 பால் போட்ட கணக்கு வந்துடும். பால் நம்பர் 4 குட் பால், நல்ல ஃபேஸ். பால் நம்பர் 5 வா வெல் ஸ்டாப். பால் நல்லா லோக்கப்பில் வந்துச்சு. இங்கே கீப்பர் கெயில் குட்டப்பன் காலை வச்சே சேவ் பண்ணாரு. கன்செக்யூட்டிவ் 3 டட் பால்ஸ். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. இன்டு தி பாடி, ஒரு பெரிய ஸ்விங் பண்ணார் பேட்ஸ்மேன். டாட்டோட முடியுது. இந்த ஓவர் எக்ஸ்ட்ராஸில் மட்டுமே 4 வைடு வந்திருக்கு. மற்றபடி எந்த ரன்னுமே கன்சீட் பண்ணல பவுலர். அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் எம்சிசி சேலம் 4 for 1. மேட்சுக்கான செகண்ட் பவர் ஓவர் போறதுக்காக பவுலர் விவேக் மோகன், கீப்பர் அப்டூல இருக்காரு. பால் நம்பர் 1 கேட்சா. பேட்ஸ்மேன் கொஞ்சம் நோண்டி விட பார்த்தாரு, ஆனால் ரன்ஸ் போல. டாட் 2 ரிவர்ஸ் ஷாட்டுக்கு போயிருக்காரு. எஸ், வெல் கண்ட்ரோல்டு ரிவர்ஸ் ஹிட்னு சொல்லலாம். இங்கே பவுண்டரி, ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஆஃப் த போர்டு அஜித் பேட்லேருந்து வருது. அஜித் பேட்லேருந்து நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், ஒரு இன்சைட் அவுட் ஷாட். நல்லா ஃபுல்லராக போட்டாங்க. அந்த பால் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் ஆடி இருக்காரு. மிட் ஆஃப் ஃபீல்டர் கிளியர் பண்ணுச்சு. 2வது பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ். நம்பர் 4 அகைன் ரிவர்ஸ் ஷாட், ஆனால் இந்த முறை பீட்டன். பால் நம்பர் 5 டவுன் த ட்ராக் போனாரு, ஆனால் இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 பவுண்டரிக்கு அப்புறம் 2 டாட்ஸ். ரிவர்ஸ் ஷாட் போவார்னு சொல்லிட்டு ஃபீல்டர் மேலே வச்சிருக்காங்க. லாஸ்ட் பால் இல்லை, அவர் ஸ்ட்ரைட்டாக தான் ஆடினாரு. டாட் பாலோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஓவரில் 2 4 மட்டும்தான் ஆடி இருக்காங்க. 4 பால் டாட். இன்னும் ஒரு நல்ல ஓவர். அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் எம்சிசி சேலம் 12 for 1. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலர் சந்தீப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இனி 24 பாலில் 79 ரன். ஓவருக்கு 20 ரன் பக்கம் எடுத்துகிட்டு வரணும். பால் நம்பர் 1 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, காட் ஆன் போர்டா, கீப்பரும் போகிறாங்க. எஸ், இங்கே கடைசி நேரத்தில் கீப்பர் கெயில் குட்டப்பன் ஒதுங்கிட்டாரு. இங்கே காட் ஆன் போர்டு நடந்திருக்கு. விக்கி ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஓவர். அதை தொடர்ந்து அவர் ஃபேஸ் பண்ணுற 6வது பால் எந்த ரன்னுமே எடுக்காமல் அவரோட விக்கெட்டை பறி கொடுக்குறாரு. விக்கெட் நம்பர் 2 டவுன். லாஸ்ட் பால் வைட் போட்டிருந்தாரு. செகண்ட் ரீபால் நியூ பேட்ஸ்மேன் தன்ராஜ் ஸ்ட்ரைக்கில் அந்த விக்கெட்டுக்கு அப்புறம் குட் பால். ஒரு ஸ்பீட் ஆக்ஷனில் ஒரு ஸ்லோயர் ஒன். இங்கே பீட்டன். கடைசி 2 பாலுமே வைட். ரீபால் வராரு, கேட்ச் ஏறி இருக்கு. ஃபீல்டர்ஸ் போகிறாங்க. அங்கே க்ரீஸ் நோ பால் நினைக்கிறேன். அந்த பால் கேட்ச் பிடிச்சி ஒரு ரன் அவுட்டுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த பாலில் 2 ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க எம்சிசி சேலம். பால் +2 3 ரன்ஸ் இந்த பால் ஆடாகும். நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட்டாக வர இருக்க போகுது. ஃப்ரீ ஹிட் டெலிவரி, குட் ஷாட். ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் போகுமா? போயிருக்கு. எஸ், சூப்பரான ஷாட். ஃப்ரீ ஹிட் டெலிவரியை யூஸ் பண்ணியிருக்காரு தன்ராஜ். தன்ராஜ் இது மாதிரி நிறைய சிக்ஸஸ் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். இன்னைக்கு அவர் டேவா இருந்தால் கண்டிப்பாக மேட்சும் முடிக்க முடியும். குட் ஷாட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருந்தாரு, அவரை கிராஸ் பண்ணி போயிருக்கு. பவுண்டரி நோக்கி பால் போயிட்டு இருக்கு. அங்கே ஃபீல்டர்ஸ் வந்திருக்காங்க. 2 ரன்ஸ் அவங்க போர்டில் எடுத்துட்டு வராரு. பால் நம்பர் 5 குட் பால், டாட் இன்சைட் தி லைன். லாஸ்ட் பால் நோ பால். க்ரீஸ் நோ பாலாக இருக்கு. இந்த பால் ஃப்ரீ ஹிட் வேற. லாஸ்ட் பாலும் நோ பால் இருந்ததுனால ஃப்ரீ ஹிட் டெலிவரி. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீ ஹிட் டெலிவரி. கேட்ச் கொடுத்த லாட் அவுட் தான். ஒரு சிங்கிளோட நிறுத்துறாங்க. எப்படியோ ஒரு வழியாக ஓவரை போட்டு முடிச்சிருக்காரு. இந்த ஓவர் 18 ரனுக்கு போட்டிருக்காருங்க. எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே. ஐயோ 6 வைடுன்னு நினைக்கிறேன். 3 6 வைடு 2 நோ பால். பெரிய ஓவர். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 31க்கு 2. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக நியூ பவுலர்
முஜிப்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் டாட். லாஸ்ட் பாலும் இந்த ஓவரில் வைடு வந்திருக்கு. இந்த வைடு தொல்லை தாங்க முடியாது போலயே. இது வைடு. என்ன நடக்குது இங்கே? லாஸ்ட் 2 பாலுமே வைடு. இந்த பால் நோண்டி விட பார்த்தாரு. ஒரு ரன் அவுட்கான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தாங்க. இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் க்ளீன் பால். டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்பர் நாக் பண்ணியிருக்காரு. இங்கே விக்கெட் நம்பர் 3 டவுன். What's the wicket last new batsman? Good ball. Unplayable delivery dot. அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் தேவா வந்திருக்காரு. குட் ஷாட். மட்டார்னு ஒரு அடி பவர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்காரு. ஃப்ளாட்டாக ஒரு மேக்ஸிமம் இந்த முறை தேவா பேட்டில் இருந்து. இந்த மாதிரி நிறைய மேக்ஸிமம் தேவை. அடுத்த 14 பாலில் அவங்க 53 ரன் காணணும். நெக்ஸ்ட் ஒன் அகைன் இந்த ஷாட்டில் கனெக்ஷன் கரெக்டாக இல்லை. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கையில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். தி எண்ட் ஆஃப் தி 4th ஓவர் எம்சிசி சேலம் 41 for 3 ஆடி இருக்காங்க. அடுத்த 2 ஓவருக்கு 50 ரன் வேணும். ஓவருக்கு 25 ரன் ஆடணும். ஃபர்ஸ்ட் ஒன் கிரவுண்டடாக நல்லா ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல ஃபீல்டர் கையில். இங்கே ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த பாலும் கிரவுண்டடாக இந்த மாதிரி தன்ராஜ் பேட்டில் இருந்து. இங்கே ஒரு சிங்கிள் தான். அடுத்த 10 பாலில் 8 சிக்ஸர் அடித்தா மட்டுமே இந்த மணிவேலன் டிராஃபியை அவங்க லிஃப்ட் பண்ண முடியும். பால் நம்பர் 3 இதுவும் கிரவுண்டடாக தான் ஆடி இருக்காரு. 3வது சிங்கிள் இந்த ஓவரில். பால் நம்பர் 4 குட் ஷாட். கையிலேயே போயிருக்குங்க. தன்ராஜ் அவரோட விக்கெட் வர்றாரு. விக்கெட் நம்பர் 4 டவுன். கடைசி 8 பாலில் 47 வேணும். நியூ பேட்ஸ்மேன் சத்யா. நல்ல ஃபேசி ஒன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் பீட்டன். ஓகே, மேட்சை ஆல்மோஸ்ட் சீல் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். நீ ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் பால் பண்ணி ஆகணும். இந்த பாலும் டாட். இந்த ஓவர் வெறும் 3 சிங்கிள் மட்டும்தான் போயிருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் தி 5th ஓவர் எம்சிசி சேலம் 44 for 4. அச்சோ, லாஸ்ட் ஓவரோட பெரிய 6 எடுக்காமல் விட்டுட்டேன். பால் மட்டும் ட்ராவல் ஆகிறது தெரியுது. ஃபஸ்ட்டு பால் ஒரு பெரிய 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே தேவா ஃபஸ்ட்டு பால் பெரிய 6 எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. லாஸ்ட் ஓவர் போட்ட ஸ்ரீஷ்லால் ஃபஸ்ட் பால் மேக்ஸிமம் கன்சிட் பண்ணியிருந்தாலும் அடுத்த பால் நல்லா ஃபுல்லராக வந்து டாட்டா மாற்றிருக்காரு. பெரிய 6ங்க. நான் கரெக்டாக எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டேன். ஸ்டக் ஆயிருச்சு அந்த டைமில். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் அகைன். இது பும்மாரா அப்படின்னு பார்க்கலாம். எஸ், கமிட்டிக்குள்ளே போய் விழுந்திருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் 6 இதை விட பெரியாரு. நான் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. பார்க்கலாம். லாஸ்ட் 2 லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு. 2ல் 34 வேணும். இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த டோர்னமெண்ட். ஒரு ஸ்லோயர் கட்டர். அது அங்கே ரன் அவுட். விக்கெட் நம்பர் 5 டவுன். மணிவேலன் மெமோரியல் ட்ராஃபி சீசன் 8ஓட சாம்பியன்ஸ் ஈகிள்ஸ் புதுக்கோட். அவங்க டீம் எப்போவுமே அவங்களோட ட்ரேட்மார்க் செலிப்ரேஷன் சொல்லலாம். எல்லா மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுவாங்க. த ட்ரேட்மார்க் செலிப்ரேஷன் ஆஃப் கேரளன் டீம் ஈகிள்ஸ் புதுக்கோட் மணிவேலன் மெமோரியல் டோர்னமெண்ட்டில் பார்க்குறோம். உண்மையாகவே பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய டீம் 32 டீம்ஸ்க்கு நடந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு டீமாக வர்றது. எல்லா டீமையும் சூப்பராக வின் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக. ஒரு நல்ல ஒரு யூனிட்டாக இருந்தாங்க. பேட்டிங் பவுலிங் அண்டு ஸ்ட்ராங்கான யூனிட்டாக இருந்தாங்க. நேற்றுக்கு டேல சிஜிலிப்பா ரமேஷ் அப்படிங்கிற 2 பெரிய பிளேயர் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க அவைலபிள் இல்லைனாலுமே இன்றைக்கி இருக்கிற பிளேயர்ஸை வச்சு பயங்கரமாக கேம் ஆடி இருக்காங்க. இந்த ஃபைனல்ஸை ஒன் சைடாகவே அடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சேம் டைம் ஒரு டஃப் லக்குன்னு சொல்லலாம். எம்சிசி சேலம் நல்லா ப்ளே பண்ணாங்க. டோர்னமெண்ட் ஃபுல்லாக சூப்பராக விளாண்டுருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அப்படியே உங்களுக்கு கிரவுண்டை ஷோகேஸ் பண்ணுறேன் பாருங்க. அப்படியே தெரியும். கமிட்டி வரைக்கும் காமிக்கிறேன். மணிவேலன் மெமோரியல் ட்ராஃபி சீசன் 8ஓட சாம்பியன்ஸ் ஈகிள்ஸ் புதுக்கோட் சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. அவங்க டீம் ஒவ்வொரு பிளேயர்ஸும் இந்த மேட்சுக்காக ரொம்பவே எஃபர்ட் போட்டாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி டோர்னமெண்ட்டும் அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாடுற பிளேயர்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் வெயிலில் நிற்பாங்க. ஆனால் யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபுல்லாக ஒரு நாள் காலையில் என்னென்னா சாயந்தரம் வரைக்கும் 1 இன்ச்சு நகராமல் நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் செலுத்துகிற இந்த பரிசு வந்து போதுமானதாக இருக்காது. ஆனால் எங்களோட அன்பையும் சேர்த்து நாங்கள் தெரிவிப்படுத்திக்கிறோம். வினோத். அடுத்ததாக கோவை கிரிக்கெட் 360 நவீன். மோகன் சார்பா நவீனை வாங்கிடுவாருங்க.
பிரபு. மோஸ்ட் சக்சஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் தேவன் எம்சிசி சேலம் டீமுக்காக. அவருக்கு ஒரு சில்வர் காயின், ஒரு கப்பு அண்ட் ஒரு ஜெர்சி. மோஸ்ட் பவுண்டரிஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் மணிவளன் சீசன் 8ல விஜய் அவரோட அண்ணா வந்து பிரசாந்த் அவர் வாங்குறாரு இந்த வடக்கு இன்ஸ்டீடா. பெஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்க ஒரு பிளேயர் இந்த டோர்னமெண்ட்ல ஷைலா சீசன்ல மோஸ்ட் கேச்சஸ் அவார்ட் விஷ்ணு வாங்குறாரு. அவருக்கு கப், சில்வர் காயின் அண்ட் டிஷர்ட். கேட்ச் ஒரு 3 கேட்ச் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல வந்து அசார் எல்எம்சி சத்தியமங்கலம் டீமுக்காக அவருக்கு இன்ஸ்டீடா இந்த இதை விக்கி வாங்குறாரு. அசார் செகண்ட் பெஸ்ட் கேட்ச் அவார்ட் ஈகிள்ஸ் புதுக்கோட்டை டீமுக்காக இருந்தார். பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் விஷ்ணு 11 ஜெயின்ஸ். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் கோபி 11 ஜெயின்ஸ் டீமுக்காக ஆடினாரு. அவருக்கான ட்ராஃபி, ஜெர்சி அண்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் 2024 மணிவளன் ட்ராஃபியில் அவருக்கு ஒரு பேட்டு அண்டு கப்பு எல்லாமே கொடுக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வாங்கியிருந்தாரு. அவருக்கு இன்ஸ்டீடா அவங்க அண்ணன் பிரசாந்த் வாங்குறாரு அந்த ஷீல்டு பேட், சில்வர் காயின் அண்டு டிஷர்ட். மேன் ஆஃப் த சீரியஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேக் மோகன். அவருக்கு டிராஃபி பார்த்தீங்கன்னா 6 அடியில் கொடுக்குறாங்க டிராஃபி. மற்ற டோர்னமெண்ட்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய கப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு வின்னருக்கே இருக்கும். இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தளவுக்கு மேன் ஆஃப் த சீரீஸ்க்கே பெரிய கப், 6000 ரூபா மதிப்புள்ள ஷூ, ஜெர்சி, ஒரு பேட் அப்படின்னு சொல்லி எல்லா கிட்டும் கொடுக்குறாங்க. இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இதில் 8வது பிளேஸை பிடிச்சவங்க RRCC, அவங்களுக்கான கப் அண்டு கேஷ் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. கவுண்டம்பாளையம் டீம் இந்த டோர்னமெண்ட்டோட 7th பிளேஸ் LMCC சத்தியமங்கலம் டீமுக்கான கப், கேஷ் ப்ரைஸ் அண்ட் 11 மொமெண்டோஸ். இந்த டோர்னமெண்ட்டுக்கான 6வது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி ஜெயந்தி பாலக்காடு, அவங்களுக்கான கப், கேஷ் ப்ரைஸ் அண்ட் 11 மொமெண்டோஸ் அவங்களுக்கு போய் சேருது. மணிவேலன் மெமோரியல் சீசன் 8ஓட 5th பிளேஸ் கோஸ் டு மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ், அவங்களுக்கான கப், கேஷ் ப்ரைஸ் அண்ட் மொமெண்டோஸ். மணிவேலன் மெமோரியல் ட்ராஃபி சீசன் 8ஓட 4th பிளேஸ் கோஸ் டு 11 ஜெயன்ஸ், அவங்களோட கேஷ் ப்ரைஸ். மணிவேலன் மெமோரியல் ட்ராஃபி சீசன் 8ஓட 3rd பிரைஸ் goes to A2G. அவங்க டீமோட கேப்டன் டேனியல் அந்த டீம் வின்னிங் ட்ராஃபியும் கேஷ் பிரைஸ் அண்ட் மொமெண்டோஸை வாங்குறாரு. மணிமேலன் மெமோரியல் ட்ராஃபி சீசன் 8ஓட ரன்னர் அப் யார் பார்த்தீங்கன்னா FCC டீம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க டீமோட 360 பிரதாப் அவர் தான் கோஆர்டினேட் பண்ணாரு. அவங்களுக்கான பிரைஸ் 50,000 rupees and 9 feet cup அவங்களுக்கு போய் சேருது. நல்ல விளையாட்டு வீரர் எங்களோட ஸ்பெஷலே அடுத்தவங்களை விளையாட வச்சு நல்ல ஒரு வீரர்களை தேர்வு பண்றதுதான், சரிங்களா? அதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல திறமைக்குண்டான பரிசு நாங்க காத்திருக்கு. திறமை எங்க இருந்தாலும் நீங்க வாங்க, கோயம்புத்தூர்லயும் சரி, கோவில்பட்டியிலும் சரி, கேரளா, தமிழ்நாட்டுல இருந்தாலும் மற்ற பக்கம் எங்க இருந்தாலும் திறமைக்கு பரிசு இங்க காத்திருக்கு. திறமையில யார் வேணா வரலாம் அப்படிங்கிறது ஐயா முன்னாடி தெரியப்படுத்திக்கிறோம். 75,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 10 அடி மதிப்புள்ள 10 அடி கோப்பை மற்றும் வெற்றி வீரர்களுக்கு கேடயம். மணிவேலன் மெமோரியல் ட்ராஃபி சீசன் 8ஓட சாம்பியன் ஈகிள்ஸ் புதுக்கோட்டை 10 feet cup and 75,000 rupees அவங்களுக்கு போய் சேருது. மணிவேலன் ஃபேமிலி தான் அவங்களுக்கு அந்த கப்பை ஒவ்வொரு இயரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பாங்க. இந்த டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் இவங்க ரன்னர்ஸ் ஆயிருந்தாங்க, இந்த முறை வின்னர்ஸும் ஆயிருக்காங்க. மணிவேலன் மெமோரியல் ட்ராஃபி சீசன் 8ஓட சாம்பியன் ஈகிள்ஸ் புதுக்கோட்டை. ட்ராஃபி அந்த 11 நான் காமிக்கிறேன். Ready, 1, 2, 3. Okay.